ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் ஹாஜா. நம்ம சேனலில் மியூசிக் ப்ரொடக்ஷன் வித் லாஜிக் ப்ரோ 11 இந்த சீரீஸில் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோ வந்து 5th பார்ட். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். இந்த ஒவ்வொரு பார்ட் பண்ணுறதுக்கும் நிறைய ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண போனால் தான் எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது ட்ராக்ஸ் பற்றி பார்க்கலாம். பொதுவாக லாஜிக் ப்ரோ ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு எம்டி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த க்ரியேட் நியூ ட்ராக் அப்படிங்கிற விண்டோ வரும். இதில் கண்டிப்பாக நம்ம ஒரு ட்ராக் வந்து செலக்ட் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு போய்டும். இதில் 4 டைப்ஸ் ஆஃப் ட்ராக்ஸ் இருக்குது. இதில் முதல்ல இருக்கிறது மிடி ட்ராக். இதில் இந்த ரெண்டாவது ஆப்ஷன் எக்ஸ்டர்னல் மிடி மூலமாக நம்மக்கிட்ட ஏற்கனவே ஹார்ட்வேர் சிந்தசைசர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப அட்வான்ஸ்டு ப்ரொடியூசர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பேசிக் யூஸராக அதை இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேணாம். பின்னாடி வர லெசனில் நம்ம அதை பார்க்கலாம். இன்னொரு ஆப்ஷனான சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மற்ற ட்ராக் டைப்ஸ் என்னென்னு பார்ப்போம். இந்த பேட்டர்ன் ட்ராக் வந்து ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது FL Studio, Ableton Live, DAWஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு இது ஒரு பெரிய அப்டேட்டாக இருந்துச்சு. இதை பற்றியும் பின்னாடி டீட்டெயிலாக வீடியோ வரும். நெக்ஸ்ட்டு செஷன் பிளேயர். இதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் இந்த முதல்ல இருக்கிற டம்மர் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் முன்னாடியே இருந்தது. இப்போ தான் பேஸ் பிளேயர் அண்ட் கீபோர்ட் பிளேயர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது லாஜிக் ப்ரோ 11. அடுத்து முக்கியமான ட்ராக் டைப் வந்து ஆடியோ ட்ராக் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இதில் உங்களுடைய வோக்கல்ஸ் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். பாடும்போதோ இல்லை பேசும்போதோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கிட்டார் அல்ல பேஸ் கிட்டார் உங்களுடைய ஆடியோ இன்டர்ஃபேஸில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலமாக ரெக்கார்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 ட்ராக் டைப்பில் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த 3 மிடி, பேட்டர்ன், செஷன் பிளேயர், இந்த 3மே மிடி தொடர்பானது. அதாவது நீங்கள் பின்னாடி சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஆனால் ஆடியோ ட்ராக்கில் அதை நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் திரும்ப தான் ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். பட் அதுலேயும் சில ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது. இதையும் வந்து நம்ம ஒவ்வொரு ட்ராக் டைப்பாக டீட்டெயிலாக பார்ப்போம். அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக விளங்கும். இப்போது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் பேட்ச்னு இருக்கும். இது மூலமாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அல்லது எம்டி சேனல் ஸ்டெப் கொடுக்கலாம். இல்லை ஏற்கனவே உங்களுக்கு இதில் இருக்கிற ஏதாவது ப்ளகின்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சால் அதை டைரெக்டாக நீங்கள் இங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி கூட இதை பயன்படுத்தலாம். நம்ம இப்போதைக்கு எம்டி சேனல் ஸ்டெப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த 2 ஆப்ஷனையும் வந்து இப்போதைக்கு நம்ம அன்செக் பண்ணிக்கிறோம். எதுவும் செலக்ட் பண்ணல. இங்கே நம்பர் ஆஃப் ட்ராக்ஸ் டு கிரியேட் வந்து 1லேயே இருக்கட்டும். கிரியேட் கொடுக்குறேன். இப்போது ட்ராக்ஸ் ஏரியா வந்துட்டோம். லெஃப்ட்டில் இருக்கிற இந்த ஏரியா ஓகேங்களா, இது வந்து இன்ஸ்பெக்டர் ஏரியா. உங்களுக்கு சப்போஸ் இது வரலை அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் அது வந்து டிஸ்பிளே ஆகும். கீபோர்ட் ஷார்ட்கட் ஐ கூட யூஸ் பண்ணலாம். இன்ஸ்பெக்டர் ஏரியாவில் டாப்பில் இருக்கிற இந்த போர்ஷன் வந்து பர்டிகுலராக எனி ரீஜன் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ரீஜனை பற்றிய டீட்டெயில்ஸ் அதில் உள்ள சேஞ்சஸ்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து உள்ள இந்த ட்ராக் ஏரியா வந்து நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ட்ராக்கோடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். கீழே பாட்டமில் இருக்கிற இது வந்து ஒரு 2 சேனல் ஸ்ட்ரிப் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது கரண்ட்டாக என்ன ட்ராக் செலக்ட் பண்ணிடுறீங்களோ அந்த ட்ராக்கோடைய சேனல் ஸ்ட்ரிப்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, வால்யூம், அதுக்கப்புறம் பேனிங், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ரெண்டாவதாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அவுட்புட், அதாவது ஸ்டீரியோ அவுட்புட். இந்த இன்ஸ்பெக்டர் ஏரியாவில் நம்ம இன்னும் ஒரு ஏரியாவும் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த குயிக் ஹெல்ப் ஏரியா. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம். நம்ம எந்த ஆப்ஷனையோ அல்லது பட்டனையோ நம்ம ட்ராக் பண்ணும்போது மவுஸை கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் வரும். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம க்ரியேட் பண்ண ட்ராக் வந்து ஒரு எம்டி ட்ராக், பிளாங்க் கேன்வாஸ் மாதிரி, ஒரு க்ளீன் ஸ்லேட் மாதிரி. இதில் நம்ம இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இதில் உள்ள ப்ளகின் ஏதாவது செலக்ட் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து ரீசெண்டாக இருக்கிற ப்ளகின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் லாஜிக் ப்ரோ கூட டிஃபால்ட்டாக வர ப்ளகின்ஸ், ட்ரம் மெஷின் டிசைனர் தனியாக கொடுத்துருக்காங்க. தென் ஏஐ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது தேர்ட் பார்ட்டி ப்ளகின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அது இருக்கும். இப்போ எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த ப்ளகின் பற்றிலாம் எனக்கு டீட்டெயில் தெரியாது, ஜஸ்ட் நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் எனக்கு ஒரு ஃப்ளூட் வேணும், வயலின் வேணும் அப்படின்னு மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து லைப்ரரி யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து லைப்ரரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த லெஃப்ட் மோஸ்ட் பட்டன் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணலாம். அல்லது ஒய்ங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட்டை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் நமக்கு வந்து அந்த லைப்ரரி வந்து ஆப்ஷன் இருக்குது. பேஸ் கிட்டாரிஸ்ட், அப்புறம் ட்ரம் கிட், எலக்ட்ரானிக் ட்ரம் கிட், கிட்டார், கீபோர்ட்ஸ், இப்படி நிறைய இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது சர்ச்சில் போயிட்டு நீங்கள் இப்போ ஃப்ளூட் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ ஃப்ளூட் சம்மந்தமாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸி இதை யூஸ் பண்ணுறது.
நாம் இப்போது ஏதாவது ஒரு ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கீபோர்டை ப்ளே பண்ணி பார்த்தோன்னா அதோட சவுண்டுக்கு தெரியும். ஸோ ஐ திங்க் இதுவே பெட்டராக இருக்குது, அதனால் நான் இதையே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ராக்கோட நேம் பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு, ஃபேவரட் கீஸ் மாறிடுச்சு. அதோட சேனல் ஸ்டெப்லையும் பார்த்தீங்கன்னா அதோட நம்ம என்ன ப்ளகின் ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த ப்ளகின் நேம் வந்துருச்சு. சில சமயம் வந்து டிஃபால்ட்டாக சில செட்டிங்ஸில் ஆட் பண்ணியிருப்பாங்க, அப்படி ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இது வரும். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக வர ஒரு வாய்ஸே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பிரைட் சூட்கேஸுங்கிற பியானோ, இப்போ இந்த பியானோன்னு வந்துச்சு. அதில் வந்து கம்ப்ரஸர், சேனல் ஈக்குவலாம் ஆட் ஆகிருக்கு. ப்ளஸ் 2 ஒரு பஸ், சென்ட் பஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை பற்றி பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம், அதுவும் ஆட் ஆகிருக்கு. இந்த மாதிரி டிஃபால்ட்டாக உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸ்லாம் ஆட் ஆகும். அந்த டோனை வந்து நல்ல ஒரு என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் யூஆர் ஏ பிகினர் இல்லைங்களா, நீங்கள் வந்து டைரெக்டாக எதுவுமே நீங்கள் ட்வீக் பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இப்போது இதை வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கு நான் மிடி கீபோர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா விண்டோ மெனு போயிட்டு ஸோ மியூசிக்கல் டைப்பிங்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கீபோர்ட்லேருந்தே நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். உங்களுடைய டைப்பிங் கீபோர்டு யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். அல்லது ஷோ கீபோர்டுன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது, அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் மூலமாகவும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். பட் இதை வந்து நீங்கள் மவுஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அதை ஞாபகம் வச்சுங்க. இதுலேயே அந்த ஆப்ஷனும் இருக்குது உங்களுக்கு, டைப்பிங் கீபோர்டு ஆப்ஷனும். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இதுமாரி ஒரு மிடி கீபோர்டு வந்து நீங்கள் வாங்கிக்கணும். பேசிக் கீபோர்டு மார்க்கெட்டில் நிறைய மிடி கீபோர்டு அவைலபிள் இருக்குது. 5000 ரேஞ்சிலேருந்து ஒரு மினி கீபோர்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதில் நிறைய ரேஞ்ச் இருக்குது. 61 கீஸ்லாம் போனீங்கன்னா ஒரு 15,000 கிட்ட கூட நீங்கள் வாங்க முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து ஒரு மிடி கீபோர்டு வந்து வாங்கி வச்சிங்க, அது பெட்டர். பிரைட் சூட்கேஸ் அப்படிங்கிற ட்ராக் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த ட்ராக்கில் வந்து இந்த ஆறுங்கிற ரெக்கார்டு பட்டன் இருக்கும், அதாவது ரெக்கார்டு எனேபிள் பட்டன். இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அது ஆறுங்கிற அந்த பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு செட்டிங் என்னென்னா இந்த மெட்ரோனோம் செட்டிங்ஸ். ஸோ கீபோர்ட் ஷார்ட்கட் என்னென்னா கேன்னு நீங்கள் டைப் பண்ணலாம், அல்லது ஜஸ்ட் டிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ப்ளே பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெட்ரோனோம் சவுண்ட்ஸ் கேட்குது இல்லைங்களா. இப்போ எனக்கு இது வந்து ப்ளே பண்ணும்போது தேவையில்லை, ரெக்கார்ட் பண்ணும்போது மட்டும் போதும் அப்படின்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் இந்த கிளிக் வைல் பிளேயிங் அதை நான் எடுத்து விட்டுறேன். ஒன்லி கிளிக் வைல் ரெக்கார்டிங்கிறது மட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ளது பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரீ கவுண்ட்டு. இந்த கவுண்டின் வந்து அதையும் நம்ம ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து 1 பார் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது, அதுவே இருக்கட்டும். ஸோ இதையும் நான் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். இப்போது இங்கே வந்து ரெக்கார்டு எனேபிள்டாக இருக்குது. இந்த மேலே உள்ள ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ண போகிறேன், அல்லது கீபோர்டில் ஆறுங்கிறத டைப் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் இந்த பட்டனை கிளிக் பண்ணேன்னா அந்த ரெக்கார்டிங் முடிஞ்சிடும். மறுபடியும் நான் ஸ்டாப் பண்ணுறேன். அல்லது ஸ்பேஸ் பாரை நீங்கள் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணிக்கலாம், அதுதான் ரொம்ப ஈஸியான வே. இப்போ நம்ம என்ன ரெக்கார்ட் பண்ணுமோ அது ஒரு சின்ன பிளாக்கில் ஒரு பாக்ஸில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதுக்கு பேர் வந்து ரீஜியன், அதாவது மிடி ரீஜியன். இதை டபுள் கிளிக் பண்ணோன்னா பியானோ ரோல் வந்துடும் நமக்கு. ஜென்ரலாக இதை வந்து எடிட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பியானோ ரோலில் நம்ம என்ன ப்ளே பண்ணுமோ அது இன்ஃபர்மேஷன் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. இதில் உள்ள எடிட்டிங்லாம் பற்றி பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இப்போதைக்கு நான் இதை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து கீபோர்ட் ஷார்ட்கட் ஈயை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இப்போ இந்த பர்டிகுலர் ரீஜனை வந்து நம்ம ப்ளே பண்ணுவோம். ஒரு சிம்பிளான ஒரு மெலடி ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து நமக்கு இன்னொரு இடத்துலையும் நமக்கு திரும்ப தேவை அப்படின்னா 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து இந்த செலக்ட் பண்ணிவிட்டு கமாண்ட் ஆர் கொடுங்க, அதே இது வந்து ரிப்பீட் பண்ணும். இது எத்தனை தேவையோ நீங்கள் எவ்வளோ பார் தேவையோ அதை ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக வந்து பீட்டை வந்து நம்ம அப்படி ரிப்பீட் பண்ணுவோம். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா மவுஸ் பாயிண்டரை நீங்கள் இப்படி லாஸ்ட்டில் வச்சு ட்ராக் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வரும். அதில் இந்த மேலே டாப்பில் வருது இல்லைங்களா, அது வந்து லூப் ஆப்ஷன்ஸ். அதை ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணுமோ அந்த டைம் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து அடிஷ்னலாக ஒரு 3 டைம்ஸ் வந்து நமக்கு இருக்குது, ஓகேங்களா. ஆனால் இதில் இது வந்து என்னென்னா லூப் மோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா இதுலேயும் வந்து மாறிடும். பட் கமாண்ட் ஆர் கொடுத்து நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது அது மாறாது.
நம்ம லூப் க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா, இதுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அது வந்து நீங்கள் கீபோர்ட் ஷார்ட்கட் எல் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து லூப் ஆகும். பட் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக நீங்கள் லாஸ்ட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட் எண்டு எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் போயிடும். ஸோ ப்ராஜெக்ட் எண்டு வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும். அதுவும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ உங்களுடைய சாங் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பீட் ஒன்று க்ரியேட் பண்ணி கண்டினியூஸாக அதை ப்ளே பண்ண வைக்கணும் அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இது உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ மறுபடியும் எல் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அல்லது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் ரீஜனை செலக்ட் பண்ணீங்க இல்லையா, ஸோ அப்போ உங்களோட ரீஜன் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது. இதில் லூப் கொடுக்கலாம் நீங்கள். இப்போது மறுபடியும் நியூ ட்ராக் ஒன்று க்ரியேட் பண்ணணும்னா இந்த ப்ளஸ் பட்டனே நீங்கள் கிளிக் பண்ணலாம். இதில் மறுபடியும் நீங்கள் இன்னொரு சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ருமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அல்லது எக்ஸ்டர்னல் மிடி நீங்கள் வந்து வேறு ஒரு சவுண்ட் சோர்ஸ் மூலமாக இன்புட் கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் பேட்டர்ன், செஷன் பிளேயர் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அதை பற்றி ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த வீடியோ சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பேசிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு கோர்ஸ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எவ்ரி ஸ்டெப்ஸு நான் வந்து சொல்லணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 15 வருஷமாக ஆன்லைனில் மியூசிக் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். கீபோர்ட், கிட்டார், பியானோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் லெசன்ஸ் 1-to-1 செஷன் தான். ஸோ உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா கீழே இருக்கிற லிங்க்கில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. நான் திரும்பி உங்களுக்கு கால் பண்ணுவேன். இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. பாய்.